ட்ரை சாக்கெட் அப்படின்னா என்ன? இதை வந்து ட்ரை சாக்கெட் வந்து யார் யாருக்கு வரலாம், ஸோ ட்ரை சாக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இந்த பதிவு. ஸோ திஸ் இஸ் டாக்டர் Bhothini ஃப்ரம் மை டென்டல் வேர்ல்ட். ஸோ ட்ரை சாக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பர்மனெண்ட் பற்கள் எடுத்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறது, ஒரு சில டைமில் ரிமைனிங் இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை அவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன்னாலேயோ அவங்களோட சிஸ்டமிக் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது சரியாக கவனிக்கப்படாத நிலமையில் இருக்கும்போது ட்ரை சாக்கெட் யூஸ்வலாக ஹேப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் எடுத்ததுக்கப்புறமா அந்த ரத்தக்கட்டு பிரியறதுனால, அதாவது அந்த பிளட் க்ளாட் வந்து டிஸ்லாட்ஜ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப்பர் பிளேசஸில் இருக்கக்கூடிய போன் எக்ஸ்போஸ் ஆகிறது, அதே மாதிரி அந்த இடத்துல ஃபுட் டெப்ரிஸ் அந்த மாதிரி சேர்ந்து ஃபர்தர் இன்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் பெரிகாரோனைட்டிஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஆல்ரெடி பர்சிஸ்டிங் இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் ட்ரிகர் ஆகிறது, அந்த மாதிரியான ரீசன்ஸ்னால ட்ரை சாக்கெட் க்ரியேட் ஆகும். யூஸ்வலாக ட்ரை சாக்கெட் க்ரியேட் ஆனது வந்து நம்ம எப்படி ஒரு லோக்கலாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக டூத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அந்த மாதிரி வந்து பெயின் வந்து குறையணும், சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயின் வந்து குறையாமல் பெயின் வந்து அதிகமாகிறது கண்டிஷன். பல் எடுத்ததுக்கப்புறமா பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகாமல் செகண்ட் டே தேர்ட் டே போல் கிராஜுவலாக பெயின் ரொம்ப அதிகமாகிறது அப்படின்ற ஸ்டேஜஸில் வந்து நம்ம வந்து ஒரு தேர்ட் டேவோ ஒரு ஃபோர்த் டேவோ அந்த மாதிரி பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இனிஷியலாக டென்டல் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க உங்களோட கண்டிஷன் என்னது செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த ட்ரை சாக்கெட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட டென்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, அந்த இடத்துல புதுசாக ஃப்ரெஷ் பிளட்டை இனிஷியேட் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரை சாக்கெட்டை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன டிப்ஸ் நாங்கள் இப்போது அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக அந்த பல் எடுத்ததுக்கப்புறம் உருவாகக்கூடிய அந்த பிளட் க்ளாட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ அதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஸோ எப்படி அது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல் எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப அக்ரெசிவாக ஒரு எச்சில் துப்புறதோ, ஒரு இது என்ன சொல்கிறது, ஸ்ட்ரா மூலமாக சக் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிளட் க்ளாட் வந்து ஈஸியாக டிஸ்லாட்ஜ் ஆகிடும், சரிங்களா? ஸோ அக்ரெசிவ் ப்ரஷிங், அக்ரெசிவ் ரின்சிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறச்சு அந்த வந்து பிளட் க்ளாட் வந்து ரிமூவ் ஆகும். இன்னொன்று ஸ்மோக்கர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் நிக்கோட்டின் அவங்களுக்கு வந்து பிளட் சப்ளை வந்து யூஸ்வலாகவே வந்து கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த பிளட் க்ளாட் உருவாகிறதுன்றது வந்து கொஞ்சம் டிலேடாக தான் இருக்கும். ஸோ ஸ்மோக் பண்ணுறது கூடாது பல் எடுத்ததுக்கப்புறமா மெயினாக. ஸோ அந்த ஃப்ரெஷ் பிளட்டு டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக ப்ரஷ் பண்ணாமல், ரொம்ப அக்ரெசிவாக ரின்ஸ் பண்ணாமல் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளட் க்ளாட் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் நியூ போன் ஃபார்ம் ஆகிட்டு அந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகிடும், சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஏதாவது தவறுதலாக இந்த முறைகளை எதுவும் ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்து அக்ரெசிவாக ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ரத்தக்கட்டு உருவாகிறது தவிர்க்கப்படுது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். உள்ளே இருக்கக்கூடிய போன் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து பெயின் அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் அந்த இடத்தோட நரம்பு பகுதி வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபேஸில் சப்ளை பண்ணுதோ ஸோ அந்த ரீஜன்ஸில் எல்லாமே வந்து நமக்கு வந்து பெயின் ஈஸியாக தெரியும், ஃபீல் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த பதிவு வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் பல் எடுத்ததுக்கப்புறம் பயப்படுறதுக்காக நான் சொல்லலை, ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். இது ஒரு விதமான ட்ரை சாக்கெட்ன்றது ஒரு கண்டிஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். கூடுதலாக வந்து உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பல் மருத்துவர் பல் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, பல் எடுத்ததுக்கப்புறமாவும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 3 to 5 டேஸில் உங்களோட பெயின் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிடும். ஸோ ட்ரை சாக்கெட் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. லைக் மெடிக்கேட்டட் திங்ஸ் வந்து நாங்கள் அந்த ட்ரை சாக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணுறது மூலமாகவும் புது பிளட் க்ளாட்டை வந்து இனிஷியேட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம அந்த ப்ராப்ளமை கிளியர் பண்ணலாம். ஆல்சோ லேசர்ஸ், டென்டல் லேசர்ஸும் வந்து இந்த ட்ரை சாக்கெட் மேனேஜ்மெண்ட்டில் பெனிஃபிஷியரி எஃபெக்டை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்டிங் ட்ரை சாக்கெட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது.
ஸோ உங்களுடைய பல் மருத்துவர் உங்களுடைய சிஸ்டமிக் ஹெல்த்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு உங்களுடைய டென்டல் ஹெல்த்தோட ஸ்டேட்டஸையும் வியூ பண்ணி உங்களுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ ஆல்வேஸ் கன்சல்ட் யுவர் டென்டிஸ்ட். அவங்களுடைய விதிமுறைகள் அவங்களுடைய வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக முடிச்சுக்கோங்க. ட்ரை சாக்கெட் பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளட் க்ளாட்டை செதறாமல் பிளட் க்ளாட்டை வந்து டிஸ்லாட்ஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கும் போது நம்மளால் கண்டிப்பாக ஒரு நார்மல் ஹீலிங்கை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ட்ரை சாக்கெட். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் மை டென்டல் வேர்ல்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டென்டல் டாபிக்ஸ் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணோம், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டை ரெஃபர் பண்ணுறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சின்ன சின்ன தகவல்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். டென்டல் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பர்பஸ் இஸ் அவேர்னஸ் க்ரியேஷன் மட்டும்தான், சரிங்களா? ஸோ உங்களுடைய ஹெல்த்துக்கு என்ன சரியோ, உங்களுடைய டென்டல் ஹெல்த் எப்படி இருக்கோ, உங்களுடைய ஒரு ஹைஜீன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாமோ அது வந்து உங்களுடைய பல் மருத்துவரை நீங்கள் அணுகும்போது தான் உங்களுக்கான ஸ்பெஷல் கேர் அண்ட் கன்சர்ன் வந்து கிடைக்கும். ஸோ விசிட் யுவர் டென்டிஸ்ட் 6 months once அல்லது இயர்லி ஒன்ஸ். Get your basic treatment done. So improve your oral hygiene as well as your general hygiene. Thank you.